அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரிடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம தேர்ஸ்டே ப்ரிடிக்ட் பண்ண ஃப்ரைடேயோட லெவல்ஸ், அதாவது 26th நாம ப்ரிடிக்ட் பண்ண அப்சைட் லெவல்ஸ். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே இது எல்லாமே நம்ம 25th ப்ரிடிக்ட் பண்ண டவுன் சைட் லெவல்ஸ் ஃபார் நிஃப்டிக்கு. நிஃப்டி வந்து எக்ஸாக்டாக இந்த லைன் பக்கத்திலே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க. இது ஓப்பன் ஆனதுலேருந்தே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் எல்லாமே சூப்பராக ஹிட் ஆனாங்க. நம்ம கொடுத்த டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃப்ரைடே 110 தான் நம்மளுடைய டைமிங் கேண்டில். ஈவன் அந்த டைமிங் கேண்டில் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியிருந்தால் கூட அந்த லோ வந்து நமக்கு கட்டே ஆகல. ஒரு சூப்பரான ஒரு மொமெண்டம், ஒன் சைடு மொமெண்டம் வந்து நம்ம நிஃப்டியில் வந்து கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். இதை நம்ம தேர்ஸ்டேயோட வீடியோலேயே நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். நிஃப்டி வந்து ஃப்ரைடே ஆர் மண்டே ஒன் சைடு மொமெண்டம் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒன் டே பிஃபோரே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி மார்னிங் வந்து ஒரு 6 o'clock நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம வந்து போட்டிருந்தோம். பிஃபோர் ட்ரேட் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்டர் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிப்ஸுமே நம்ம அதில் கொடுத்துருந்தோம். அதுவுமே நம்ம எப்போ கொடுத்தோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நம்மளுடைய பேஸ்ட் ஆன் நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் நம்மளுடைய டைமிங் கேண்டில் படி நம்ம ட்ரேட் பண்ணுறது. இப்போது நம்மளுடைய டூல் படி இது எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டூல் படி நமக்கு செல் வந்திருக்க ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டே 25th ஜூலை வந்து செல் வந்திருக்கு. இந்த இடம் செல் நமக்கு லோ கட் ஆகலை அப்படின்னா பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டூலுடைய ரூல்ஸ் படி இந்த இடங்கள் நம்ம லாங் கண்டிப்பாக போகணும். இந்த இடங்களில் நீங்கள் லாங் போனீங்க அப்படின்னா உங்களுடைய பாயிண்ட் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கேப்சர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பாருங்கள். ஒரு சூப்பரான ரேலி, எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நம்ம காமாக ட்ரேட் பண்ணலாம் எவ்ரிடே பேஸ்ட் ஆன் அவர் டூலுடைய ரூல் படி. இதை நம்ம ஒன் டேல பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு பொசிஷனலுக்காக நம்ம ஹோல்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து இன்ட்ரா டேல வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இது 1 மினிட் டைம் ஃப்ரேம். 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நமக்கு எப்போ பை கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் 25th நமக்கு வந்து பை வந்திருக்கு. ஈவன் நம்மளுடைய டூலுடைய ரூல் படி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த லோ நமக்கு கட் ஆகலை. ஈவன் 2 கேண்டில்ஸ் இருக்கணும், பட் இந்த லோ கட் ஆகலை அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம பை போகிறதுக்கான பிளேஸ் இது. ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மி தான். நம்மளுடைய நம்பர்ஸ் இருக்கும், நம்மளுடைய டூல் படி அந்த நம்பர்ஸோடைய லோவில் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். பட் இந்த இடங்களில் நம்ம பை போயிருந்தால் நீங்கள் வந்து 24 நம்ம பை போயிருந்த பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடங்கள் நீங்கள் பை போகிறீங்கன்னா 24 to 48 நீங்கள் வந்து பை போயிருக்கலாம். 1 மினிட் படி நம்மளுடைய டூலுடைய சிக்னல்ஸ் படி இதில் நம்ம பை போயிருந்தோம் அப்படின்னா 24 to 80 இருந்து ஸ்டில் நமக்கு வந்து செல், வேலிடான செல் கிடையாது. இந்த இடங்களில் இருந்து நீங்கள் பை போயிருந்தால் கூட நீங்கள் 599 நியர் டு 600 பாயிண்ட்ஸ் 1 மினிட் டைம் ஃப்ரேம்லேயே நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். நம்ம எவ்ரிடே ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதே இல்லை. இது மாதிரியான நமக்கு ஒரு ஒன் சைடு மொமெண்டம் வந்து ஒன் டே பிஃபோரே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறனால அந்த டேயில் மட்டுமே நீங்கள் இன்ட்ராடே பண்ணாலும் சரி, இல்லை பொசிஷனலாக நீங்கள் ட்ரேட் எடுத்தாலும் சரி, உங்களுடைய கேபிட்டலை உங்களால் டபுள் பண்ண முடியும். பேஸ்ட் ஆன் மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 to 3 days நமக்கு இந்த மாதிரியான ஒரு மொமெண்டம் இருக்கும். அது அப் சைடாக இருக்கலாம், இல்லை டவுன் சைடாக இருக்கலாம். அந்த டேயில் மட்டுமே நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இப்போது இதையே வந்து இந்த இடங்களில் நீங்கள் வந்து பை எடுக்கலை அப்படின்னாலும் கூட இந்த பைலெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் எக்ஸாக்டாக நமக்கு பை வந்து இருக்குது. இந்த பையில் வந்து நம்மளுடைய புல் பேக் ஏரியா பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டூல் படி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான், இந்த இடங்கள் தான் நம்மளுடைய புல் பேக் ஏரியா. அது வந்து நம்ம மெம்பர்ஸ்க்கு தெரியும். இந்த ரெட் அண்ட் க்ரீன் லைனை டச் ஆகும் பொழுது அந்த லோக்கு வெளியே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த இடங்கள் நமக்கு வந்து ஷுட் பை யோர் செல் ஏரியா. அதாவது அப் சைடில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம செல் போகிறதுக்கும், டவுனில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அப் போகிறதுக்கும் ஒரு கம்மியான ஒரு ஸ்டாப் லாஸில் நம்ம பை போகிறதுக்கான ஒரு பிளேஸ் இது. இந்த இடங்களில் நீங்கள் பை போயிருந்தால் கூட உங்களுடைய மொமெண்டம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இந்த இடங்களில் நீங்கள் பை எடுத்திருந்தால் எந்த ஒரு செல்லுமே உங்களுக்கு வரல. ஒன் டே பிஃபோரே நீங்கள் எடுத்துக்கலாம். இது வேலிடான செல் கிடையாது. செல்லுடைய லோ கட் ஆகலை, இது வேலிடான செல் கிடையாது.
எந்த அளவுக்கு நீங்கள் பையில் இருந்திருப்பீங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இது ஒரு பீஸ்ஃபுல்லான அந்த டேயில் மட்டுமே நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஈவன் 26ல் கூட இந்த ஒன் சைடு மொமெண்டம் நடந்த டைமில் கூட நமக்கு புல் பேக் எப்போ கிடச்சிச்சு அப்படின்னா 1 மினிட்ல நான் சொல்கிறேன், இந்த இடங்கள் தான் நமக்கு புல் பேக் ஏரியா. பாருங்கள், எக்ஸாக்டாக நம்மளுடைய ரெட் அண்ட் க்ரீன் லைனை டச் ஆகிருக்காங்க. இது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா ஃபார் ஒன் சைட் மொமெண்டம். நமக்கு லோவில் தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் போட போகிறோம். எவ்வளோ பெரிய ஒரு ரேலி வந்து ஈவன் வித்தின் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணியிருப்பீங்க பாருங்கள். எந்த ஒரு ஹரிபரியும் இல்லாமல், டென்ஷன் ஃபியர் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போது பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆச்சு அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். இது நம்ம தேர்ஸ்டே ப்ரெடிக்ட் பண்ண 26th நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் லெவல்ஸ். இந்த ப்ளூ லைன்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் எல்லாமே டவுன் சைட் டார்கெட். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து இந்த பிளேஸில் ஓப்பன் ஆனாங்க. ஃபஸ்ட்டு கேண்டிலே நம்மளுடைய டவுன் டார்கெட் எல்லாமே ஹிட் ஆகி அதுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. அப்படிங்கும் பொழுது நம்ம எவ்ரிடே, அதாவது லாஸ்ட் வீக்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் லாங் போகிறதாக இருந்தால் நிஃப்டியில் லாங் போகலாம், பட் ஷார்ட் போகிறதாக இருந்தால் பேங்க் நிஃப்டியில் ஷார்ட் போகலாம் பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக எத்தனை கேண்டில் வந்து இந்த நம்பர்ஸ் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த நம்பர்ஸ்க்கு மேலே ஒரே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கும் பொழுது இந்த லோவை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சு எடுத்தால் கூட நல்ல ஒரு ரேலி வந்து உங்களால் 5 மினிட்ஸில் நீங்கள் கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம் நிஃப்டியில். இப்போ நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 12:40. இந்த ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலுடைய ஹை கட் ஆனது, அதுதான் வந்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் லோவே. இந்த லோவில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு கேண்டில் கூட நமக்கு லோ வைக்கவே இல்லை. அகைன் நம்மளுடைய டைமிங் கேண்டில் 210. இதில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல ஹிட் ஆயிருந்தாலும் கூட நீங்கள் அகைன் லாங் போயிருந்தால் 210க்கு மேலே போயிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்பீங்க. இப்படி தான் நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் நம்மளுடைய இன்ட்ராடே டைமிங்கை வச்சு மட்டுமே நம்மளால் ட்ரேட் பண்ணி எவ்ரிடே நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். இப்போ நம்மளுடைய டூல் படி இது எந்த அளவுக்கு 5 மினிட்ஸ் அண்ட் 1 மினிட்ல ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது 5 மினிட்ஸ் படி ஸ்டில் நீங்கள் பைலியே தான் இருப்பீங்க, எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ 1 மினிட்ல நம்ம பார்த்துக்கலாம். 1 மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பை வந்த ப்ரைஸ் 26ல் வந்து இந்த இடங்கள் எல்லாமே பை பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலே நமக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா செல்லு, பட் லோ கட் ஆகலை. பேஸ்ட் ஆன் செல் போட்டிருக்காங்க, லோ கட் ஆகலை. நம்மளுடைய டூல் ரூல் படி இந்த இடங்கள் நம்ம பை போயிருக்கணும். நீங்கள் இன்ட்ராடே பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா 1 மினிட் வந்து என்எஃப் ஃபார் த டே அப்படின்னு சொல்லலாம். இந்த இடங்கள் நீங்கள் பை போயிடலாம். இந்த இடங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹை கட் ஆயிருக்காங்க. இந்த இடங்கள்லாம் நீங்கள் போகலை அப்படின்னாலும் இந்த இடம் நம்மளுடைய க்ரீன் அண்ட் ரெட் கலர்ஸ் லைனுக்கு வெளியே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்காங்க, லோ கட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இம்மீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், பேஸ்ட் ஆன் பை சிக்னல் படி நீங்கள் பை போகணும். இந்த இடத்துல இப்போ நீங்கள் பை எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த இடங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 50,653ல நீங்கள் பை எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு எப்போ வந்து செல் வந்திருக்குன்னா இது வேலிடான செல் கிடையாது. பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டூலுடைய ரூல் படி இது வேலிடான செல் கிடையாது. இந்த இடங்களில் எடுத்த பை உங்களுக்கு இன்ட்ராடேயில் மட்டுமே எந்த இவ்வளோ கம்மியான ஒரு 73 பாயிண்ட்ஸில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தால் கூட எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் பார்க்கும் பொழுது நீங்கள் மோர் தென் 650 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிளாக இருந்திருப்பீங்க பேஸ்ட் ஆன் இந்த டூல் படி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா. இந்த டூல் படி நீங்கள் எடுக்காவிட்டாலும் கூட நாம் கொடுக்குற இந்த நம்பர்ஸ் வச்சு மட்டுமே உங்களால் ட்ரேட் எடுக்க முடியும். எந்த அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேட் 1 டே பிஃபோரே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டோம். இதுதான் வந்து ஒரு 1 சைடு மொமெண்டம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற டேட் அப்படிங்கும் பொழுது 1 மினிட் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு பேஸ்ட் ஆன் செல் ஆர் பை எந்த சிக்னல் வருதோ அந்த சிக்னல் படியே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களால் அந்த என்டையர் மூவ்மே உங்களால் கண்டிப்பாக கேப்சர் பண்ண முடியும். உங்களுடைய கேபிட்டலுமே நீங்கள் டபுள் ஆக்க முடியும். இப்போ நம்ம இன்ட்ராடேக்கு கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். அதாவது 1 டே பிஃபோரே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு வந்து இன்ட்ராடேயில் நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ஜிந்தால் ஸ்டீல் 1 மினிட் டைம் ஃப்ரேம். ஜிந்தால் ஸ்டீல் ஸ்டாக்ஸில் வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம ஒரு டூலை யூஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். எதனால் அப்படின்னா அதனுடைய ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். எந்தெந்த ட்ரேட் எல்லாமே நமக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்காங்களோ அந்த ட்ரேடில் மட்டும்தான் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கணும். ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ட்ரேடை நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ இன்ட்ராடேயில் பாருங்கள், இன்ட்ராடேலேயே வந்து நமக்கு என்ன ஒரு சூப்பரான ஒரு மொமெண்டம் வந்து நம்மளுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நீங்கள் பேக் டெஸ்ட் கூட பண்ணி பார்க்கலாம். சூப்பரான ஒரு மொமெண்டம் வந்து நமக்கு ஜிந்தால் ஸ்டீலையுமே இருந்துச்சு அண்ட் விப்ரோ. இது எல்லாமே வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமில்
பாருங்கள் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நம்ம இதெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் புல் பேக் ஏரியா அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு கேண்டிலே டச் ஆயிருக்காங்க, அவ்வளோதான். அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் உள்ளே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்கள் அந்த எண்ட் ஆஃப் தி டே வரைக்குமே அமைதியாக விட்டீங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்க முடியும் பேஸ்ட் ஆன் 1 மினிட் படி. நெக்ஸ்ட் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ், இது எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு மொமெண்டம். நீங்கள் இங்கே மார்னிங் எடுத்த என்ட்ரிஸ் இந்த இடங்கள் எல்லாமே உங்களுக்கு புல் பேக் ஏரியா. எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸில் இங்கே பாருங்கள், இது ஒரு புல் பேக் ஏரியா அண்ட் இது ஒரு புல் பேக் ஏரியா. 2 இடங்களில் வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. இந்த இடங்கள் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த செல் லோ கட் ஆகும் பொழுது எண்ட் ஆஃப் தி டேல ஒரு 3 o'clock மேலே நம்ம வந்து இன்ட்ராடே பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவோம். பேஸ்ட் ஆன் அதுபடி நீங்கள் பண்ணியிருந்தால் கூட நல்ல ஒரு பர்சன்டேஜ் வந்து உங்களால் ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். இந்த என்டையர் 3% நீங்கள் 1 டேலேயே கேப்சர் பண்ண முடியும். நம்ம ஒரு மந்த்லி வந்து ஒரு 10% எதிர்பார்க்குறோம், இல்லை 20% தான் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இது மாதிரி பர்ஃபெக்டான ஸ்டாக்ஸில் நீங்கள் எவ்ரி டே ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் 3%, 5% அப்படின்னு உங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோ வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். இது என்எம்டி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் 1 மினிட். நான் எல்லாமே உங்களுக்கு 1 மினிட் டைம் ஃப்ரேமில் தான் காட்டிகிட்டு இருக்கேன். இது ஒரு புல் பேக் ஏரியா. இதுலேருந்து பாருங்கள் உங்களுக்கு செல்லே வரல. எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் இதில் பை எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுடைய ப்ராஃபிட்டை எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும். பெல் பார்த்தீங்கன்னா அதுவுமே 1 மினிட்ல பாருங்கள், 1 மினிட்ல நமக்கு இங்கே மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு புல் பேக் ஏரியா. நீங்கள் அகைன் பைலேயே இருப்பீங்க. அண்ட் ஸ்ரீராம் ஃபினான்ஸ்லாம் வந்து 9% வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஒரு 2%, 3% டெய்லி போகிறதே வந்து பெரிய விஷயம். ஏன்னா நம்ம வந்து ஒரு ட்ரேடராக இருக்கும் பொழுது மந்த்லி 5 to 10% தான் நம்ம வந்து அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. பட் நம்ம கொடுக்குற ஸ்டாக்ஸ் இன்ட்ராடேலேயே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு 9% வந்து போகிறது வந்து ரொம்ப ஒரு அதிகமான ஒரு பர்சன்டேஜ் ரேஷியோ. இதில் நமக்கு செல் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த இடங்கள் நான் வந்து உங்களுக்கு புல் பேக் ஏரியா அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நம்மளுடைய பிளாக் லைனுமே டச் ஆயிருக்காங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா இதுதான். இந்த இடத்துல நீங்கள் பை எடுத்திருந்தால் கூட ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. சூப்பரான ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம ஃப்ரைடே வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாக்ஸ் படியும் நம்மளுடைய இண்டெக்ஸ் படியும் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கலாம். இப்போ இதெல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலகிராம் சேனல். மார்னிங் வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே 6:17 நான் வந்து இன்டிமேட் பண்ணியிருந்தேன். பட் அந்த டேயில் ஃப்ரைடே வந்து நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தனால என்னால் மார்க்கெட்டை வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயம் நான் சொல்லியிருந்தேன். அதனாலேயே நான் மார்னிங் 6:17 வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தேன். டிப்ஸ் கிவன் இந்த வீடியோ மஸ்ட் வாட்ச் பிஃபோர் யூ டேக் ட்ரேட் அப்படிங்கிறத நான் தெளிவாகவே சொல்லியிருந்தேன். ஏன்னா என்னால் கண்டினியூஸாக வாட்ச் பண்ண முடியாதனால நான் 1 day பிஃபோர் தேர்ஸ்டேயோட வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் ஒன் சைட் மொமெண்டம் அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் அதை மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நான் டிப்ஸ் கொடுத்துருந்தேன். இதான் நம்ம கொடுத்த இன்ட்ராடே லெவல்ஸ் அண்ட் பிஃபோர் மார்க்கெட் அப்போவே நம்ம கொடுத்த இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் அண்ட் இன்ட்ராடே டைமிங் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சு, இல்லை நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லியிருந்தேன். நாம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே மோர் தென் 1 lakh ப்ராஃபிட்லேயே இருந்தோம். அது 1 day பிஃபோர் நாம் ஹோல்ட் பண்ண ஸ்டாக்ஸில் அதையுமே நாம் இன்டிமேட் பண்ணியிருந்தோம். பாருங்கள், இது மாதிரி நம்ம வந்து நான் ட்ராவலில் இருந்தப்போ கூட நான் வந்து மொபைலில் வந்து அதை வாட்ச் பண்ணி அப்பப்போ நான் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருந்தேன். ஹால் வந்து நல்லா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும், நம்ம மெம்பர்ஸ் குரூப்பில் கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதையும், நம்மளுடைய எப்போ நம்ம அதை போஸ்ட் பண்ணோம், இப்போ அது எப்படி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் லைவ் மார்க்கெட்டோட அப்டேட்டும் நம்ம எவ்ரிடே இதில் கொடுத்துட்ருக்கோம். இது மாதிரி எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணோம். இது வரைக்குமே நீங்கள் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட் அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் இந்த டெலகிராம் குரூப் லிங்காக இருக்கட்டும், நம்மளுடைய வீடியோவாக இருக்கட்டும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அனுப்பி அவங்களையுமே நீங்கள் எவ்ரிடே ப்ராஃபிட்டபிளாக இருக்க நீங்கள் செய்யலாம். இது நீங்கள் இந்த சேனலுக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். அதாவது மண்டே நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட டே சார்ட்டு. இந்த லைன்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. 18th and 28th கேண்டில் எல்லாமே மஸ்ட் வாட்ச் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். அந்த ஹை அண்ட் லோலாம் மார்க் பண்ணியிருக்கோம். இது மாதிரி இந்த 24,174 இதெல்லாம் உடைக்கும் பொழுது நம்ம 23,985 ஓப்பனாக இருக்கும். இந்த லைன்ஸ் எல்லாமே அதுக்கப்புறமா நமக்கு கமிங் டவுன் சைடுக்கு வந்து ஓப்பனாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். பட் இதில் எல்லாமே வந்து ரிவர்ஸ் ஆகும் பொழுது நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும். ஃபார் அப் சைடுக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எவ்ரிடே வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அது மாதிரி நமக்கு இந்த இடங்கள் வந்து நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவாக இருந்தது. இந்த இடங்கள் டச் ஆகும் பொழுது ஒரு 5 minutesல கூட நீங்க ஒரு ரிவர்சல் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் நீங்க நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கலாம் பேஸ்ட் ஆன் இந்த நம்பர்ஸ் படி.
இப்போ நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி நிஃப்டி வந்து புல் சைடில் தான் இருக்காங்க. பட் பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் ஸ்ட்ரகிளிங், அவங்க இன்னும் புல் சைட் வரல அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நாளையோட ப்ரெடிக்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா 90% ஆஃப் ப்ராபபிலிட்டி வந்து நாளைக்கு நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் நமக்கு கேப் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எவ்ரிடே வீடியோவில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுப்போம், அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பட் இப்போ இருக்கிற டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் நாளைக்கு மண்டே ஒரு கேப் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 90% வந்து இருக்கு. பட் அதுக்கப்புறமா சஸ்டெயின் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது கடவுளுக்கு தான் தெரியும். பட் 90% ஆஃப் ப்ராபபிலிட்டி வந்து நமக்கு அப் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி ஹை கட் ஆனாங்க அப்படின்னா நீங்கள் பை போகலாம், லோ அப்படின்னா நீங்கள் லோ போகலாம். பட் சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற பொசிஷனை நீங்கள் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் படி. பட் மண்டே வந்து நாம் எதிர்பார்க்குறது கேப் அப் தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத. பட் மொமெண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் மொமெண்டம் தான் நம்ம மண்டே வந்து எதிர்பார்க்கலாம். பட் கண்டினியூஸாக இந்த ஹையை உடைத்து 15 மினிட்ஸில் க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா கம்மிங் டேஸில் நம்ம நல்ல ஒரு அப்ரலையை எதிர்பார்க்கலாம் ஃபார் நிஃப்டிக்கு. இப்போ பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட டே சார்ட்டு. இந்த லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டேட்ஸ். நீங்கள் எவ்ரிடே வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம எதுக்காக இந்த லைன்ஸ்லாம் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. 4th ஜூலையே நம்ம சொல்லியிருந்தோம் பேங்க் நிஃப்டி வந்து இந்த ஹை உடைக்காத வரைக்குமே நம்ம அப்சைட் பார்க்க வேண்டாம். இந்த லைனை உடைக்கும் பொழுது 52,631 அண்ட் இதையும் உடைக்கும் பொழுது இந்த லைன் இதையும் உடைக்கும் பொழுது மட்டுமே நமக்கு 562 வரும். இதை உடைச்சா அப்படிங்க இது எல்லாமே நமக்கு ஒரு ஓப்பன் டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் எக்ஸாக்டாக இந்த இடங்கள்லேருந்து நமக்கு ரிவர்ஸ் எடுத்திருக்கும் பொழுது நமக்கு 51,957 போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ இருக்கிற செட்டப் படி. பட் பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் ஒரு ரேலியை வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு டவுன்ஃபால் ஆகிட்டு நல்ல ஒரு புல் பேக் வந்து கொடுத்துட்டாங்க. பட் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு டவுன்ஃபால் ஆகிட்டு நமக்கு இன்னும் ஒரு அதிகப்படியான ஒரு மொமெண்டம் வந்து இன்னும் பேங்க் நிஃப்டி ஸ்டார்ட்டே பண்ணலை. எதனால் அப்படின்னா நிஃப்டி வந்து ஃப்ரைடே 1.76% வந்து அப் கொடுத்துருக்காங்க. பட் பேங்க் நிஃப்டியோட ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 80.80% மட்டுமே கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு அப் ரேலி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ அப்படின்னா இந்த லோவை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணணும். இதை ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தர் டேஸில் நமக்கு நல்ல ஒரு அப் ரேலி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மற்றும் நமக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு கேண்டில் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து நாம் எதிர்பார்க்கிறோம் கம்மிங் டேஸில். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு கேண்டில் வந்து பேங்க் நிஃப்டியில் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து ரேலி வந்து கொடுத்துட்டாங்க. பட் பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் கொடுக்கல. அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து ஒரு பெரிய கேண்டில் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் பேங்க் நிஃப்டியில். இதுதான் மார்க்கெட்டோட லோவாக இருந்தால் பேங்க் நிஃப்டி தான் மார்க்கெட்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மொமெண்டம் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. பட் மண்டே கேப் அப்பாக இருந்தாலும் சரி நம்மளுடைய லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. பட் 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் 15 மினிட்ஸ் ஹை. பட் பேங்க் நிஃப்டி வந்து சஸ்டெயின் ஆகலை, ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா நீங்கள் இம்மீடியட்டாக நீங்கள் செல் போகலாம். ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் பேங்க் நிஃப்டியில் நம்ம நல்ல ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்கிறோம். பட் பேஸ்ட் ஆன் இந்த லோவை ஹோல்ட் பண்ணுற வரைக்குமே நம்ம அப்சைடில் ஒரு பெரிய கேண்டில் எதிர்பார்க்கிறோம். பட் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த லோ உடைக்கும் பொழுது நல்ல ஒரு டவுன் சைடில் கூட நம்ம ஒரு ஒன் சைட் ரேலி எதிர்பார்க்கலாம். பட் இப்போ இருக்கிறத படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்சைட் போகிறதுக்குமான ஒரு வாய்ப்பில் தான் இருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ. ஹை வந்து சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் நீங்கள் இம்மீடியட்டாக நீங்கள் செல் போகலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இருக்கிறபடி மண்டே வந்து நமக்கு ஒரு 50% ப்ராபபிலிட்டி நிஃப்டியில் இருக்குது. பட் கம்பேர் த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பெட்டராக ஒரு மொமெண்டம் கொடுக்குறமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. பட் பார்த்துக்கலாம். எப்போ அப்படின்னா 15 மினிட்ஸ் ஹையில் வந்து பேங்க் நிஃப்டி சஸ்டெயின் ஆனால் மட்டுமே நீங்கள் ஹை போகலாம். சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா நீங்கள் டவுன்ஃபால் போகலாம். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் மஸ்ட் வாட்ச் ஃபார் டுமாரோ அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் ஸ்டாக் டு வாட்ச் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட மண்டே நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியோட மண்டே நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க.
இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் மண்டே. இது எல்லாமே ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் எந்த ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேடபிள் அப்படிங்கிறதையும் நாம் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். பட் இது எல்லாமே நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ். ஃபெடரல் பேங்க், HDFC பேங்க், டெக் மகேந்திரா, IRCTC, சாம்பல் ஃபெர்டிலைசர், ஏஷியன் பெயிண்ட், பேங்க் ஆஃப் பரோடா, UBL, லவ்ராஸ் லேப். இது எல்லாமே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஸாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாக்ட் பையிங் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், டார்கெட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் 1 மினிட் டைம் டேபிள் கூட உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். பட் நீங்கள் இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணி ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் ஃபார் இந்த ஸ்டாக்ஸில் எல்லாமே நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு. இது நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கு நாம் எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுற பை அபவ் செல் பிலோ நம்பர்ஸ் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. பட் எந்த ஒரு கேண்டிலுமே இந்த செல் பிலோ நம்பருக்கு கீழே க்ளோஸ் ஆகலை. இந்த டைமிங்காக இருக்கட்டும், இந்த டார்கெட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக நமக்கு வந்து இன்ட்ராடேயில் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், நீங்கள் பார்த்துக்கலாம். மற்றும் நீங்கள் ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்க, அதோடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன உங்களுக்கு தெரியும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.